மார்வலோட பெஸ்ட் மர்சனரிஸ் நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அல்ல நம்பர் 1ல டெட்பூல் இருப்பாரு, நம்பர் 2ல டாஸ்க் மாஸ்டர் இருப்பாரு. நம்பர் 1 பொசிஷனுக்கு இவங்க 2 பேருக்கும் தான் அடிக்கடி சண்டை வரும். ஆனா அந்த சண்டையில கடைசி வரைக்கும் நம்ம டாஸ்க் மாஸ்டரால டெட்பூலை தோக்கடிக்கவே முடியாது. டாஸ்க் மாஸ்டரோட ஸ்பெஷல் எபிலிட்டி யார் எப்படி சண்டை போட்டாலும் அதை ஈஸியாவே காப்பி பண்ணி போட்டோகிராஃபிக் ரிஃப்ளெக்சஸ் மூலியமா அப்படியே எதிராளி கிட்ட செலுத்த முடியும். என்ன வகையான சண்டையா இருந்தாலும் என்ன வகையான ஸ்டைலா இருந்தாலும் டாஸ்க் மாஸ்டரால காப்பி பண்ண முடியும். ஆனா டெட்பூலை படைச்ச கடவுளே வந்தாலும் அவன் என்ன ஸ்டைல சண்டை போட போறான், எப்படி சண்டை போட போறான், எப்படி அடிக்க போறான்னு சொல்லி கடைசி வரைக்கும் கெஸ்ஸே பண்ண முடியாது. ஒரு முறை டாஸ்க் மாஸ்டர் கெத்தா டெட்பூல் முன்னாடி வந்து நின்று, உன்னை நான் முழுசா படிச்சிட்டேன், நீ எப்படி அடிக்க போறான்னு தெரியும், வாடா சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா எங்க இதை கண்டுபிடி பார்ப்போம் அப்படின்னு தன் கத்தியை கீழே வச்சு லால லால லான்னு டான்ஸ் ஆடிட்டு வந்து மூஞ்சில பொழுக்குன்னு வச்சிருவாரு. டாஸ்க் மாஸ்டர் அப்படியே உறைஞ்சு போய் ஷாக் ஆகி நிப்பாருங்க, எப்படா இது பண்ணேன்னு. அதே மாதிரி இன்னொரு காமிக் இஷ்யூல டாஸ்க் மாஸ்டருக்கும் டெட்பூலுக்கும் 1-on-1 ஃபைட்டே நடந்திருக்கும். அசால்ட்டாவே இந்த பக்கம் நம்ம டெட்பூல் டாஸ்க் மாஸ்டரை போட்டு பொழந்து கட்டியிருப்பாரு. டெட்பூல் என்ன நினைச்சுப்பாருன்னா, வெல் டாஸ்க் மாஸ்டர் தன்னை ஜெயிக்க வச்சுட்டான் அப்படின்னு நினைச்சு டாஸ்க் மாஸ்டர் கிட்ட தேங்க்யூ வர சொல்லுவார், என்ன ஜெயிக்க வச்சதுக்கு நன்றின்னு. ஆனா டாஸ்க் மாஸ்டர், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா, நீ நிஜமாலே என்ன ஜெயிச்சிட்ட, எப்படி சண்டை போடுறேன்னு தெரிய மாட்டேங்குதேடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போயிடுவாருங்க. டாஸ்க் மாஸ்டரால் ஒருத்தனோட சண்டையார் ஸ்டைலை மட்டும் தான் காப்பி பண்ண முடியுமே தவிர்த்து அவனுடைய பவர்ஸ் எல்லாம் காப்பி பண்ண முடியாது. அந்த வகையில் டெட்பூலுக்கு அதிகபட்ச ஹீலிங் பவர் இருக்கு. அவர் இஷ்டத்துக்கு சண்டை போடுவார். தான் உடம்புல எத்தனை அடி விழுந்தாலும் பரவாயில்ல, என் அடி அவன் மேலே விழுந்தா போதும் சொல்லி சண்டை போடக்கூடிய ஆள் தான் டெட்பூல். அந்த மாதிரி டாஸ்க் மாஸ்டர் சண்டை போட்டார்னா கூறு கூறா வெட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஜில்லாக போனாலும் எவன் வந்தாலும் டெட்பூல் இஸ் அன்பிரெடிக்டபிள்.